பாலு அவர்களை நாம் இழந்திருக்கும் இந்த சோகமான நாள் தமிழின வரலாற்றில் ஒரு சோகமான நாள். இதை இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்வதற்கு காரணம், ஐயா பாலு அவர்கள் தமிழினத்திற்கு செய்திருக்கும் ஆய்வு சான்றுகள், பணிகள் மிக 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 பெரியது. இதுவரை ஆய்வுலகில், அதுவும் கடல் சார்ந்த ஆய்வில் தமிழினத்தின் வரலாற்றை இத்தனை தெளிவாக நிரூபியவர் என்றால் அது ஐயா பாலு அவர்களை தாண்டி ஒரு பெயர் நமக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வறிஞர், அவர் இன்னும் எடுத்து செல்ல வேண்டிய பணிகள் எவ்வளவோ இருக்கும் போது அவருடைய வாழ்க்கை இத்தனை சுருக்கமாக 60 வயதில் முடித்திருப்பது நம் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நண்பர்களே, அவர் மிக தெளிவாக நிறுவியது என்னவென்றால், உலகம் எங்கும் 190 நாடுகளில் தமிழர்களின் மொழிகள் பல இடங்களில் காணப்படுகிறது. அதுவும் பிற மொழிகள் கலப்பில் தமிழ் மொழி கலப்பு அதிகமாக இருக்கிறது என்று நிறுவியிருக்கிறார். தமிழர்கள் வாழ்ந்த எச்சங்கள் நிறைய இருக்கிறது என்று நிறுவியிருக்கிறார். இதனை உலக அறிஞர்கள் உலகின் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழிதான் என்று நிறுவியிருப்பதையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது, உலகத்தின் மூத்த குடி, உலகத்தின் பூர்வீக குடி தமிழினம் என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தமிழினத்திற்கென்று ஒரு நாடு இல்லை. இது எத்தனை சோகமான விஷயம். ஐயா பாலு அவர்கள் மிக தெளிவாக சொல்வார். அவருடைய சட்டையில், அவருடைய புகைப்படத்தில் ஒரு மிக தெளிவான ஒரு செய்தி இருக்கிறது. உன் நாடு என்று கேட்டால், உன் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று சொல் என்ற ஒரு செய்தியை அவர் மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழனுக்கு நாடு இருக்கிறதா என்றால் இல்லை. ஈழம் மலரும், ஈழம் மலரும் என்று காத்திருந்தோம். அது இன்றைய நிலை நமக்கு எல்லோருக்கும் தெரிகிற நிலைத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஈழம் மலருமா, எப்போது மலரும் என்று தெரியாத நிலையில் அது மலராமல் போனதற்கும் தமிழனாகிய நாம் தான் காரணம். நமக்கென்று நாடு இல்லை, நமக்கென்று உரிமை இல்லை, நமக்கென்று குரலே இல்லாமல் போய்விட்டது. நமக்கென்று குரலே இல்லை. நாம் எப்படி இன்னொரு நாட்டை பெற்று தருவது? எனவே இந்த இனத்தின் மீட்புக்கு, இந்த இனத்தின் விடுதலைக்கு எது தீர்வு என்பது நமக்கு கண்முன் தெளிவாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது. தமிழ் தேசியம் வழி நாம் தமிழினத்தின் மீட்பை பெறாமல், மிக விரைவில் பெறாமல் போனோமே ஆனால், நாம் இனம், தமிழினம் என்ற ஒரு இனம் இருந்ததே அடையாளம் தெரியாமல் அழித்து விடுவார்கள் என்பதனை நாம் தயவு செய்து ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு, நம் பணிகளை சிதறி சிதறி இல்லாமல் ஒன்றிணைந்து எப்போதும் கூடி 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 பேசி பேசி முன்னெடுத்து போகும் ஒரு இனமாக நாம் செயல்பட்டால் மட்டுமே, நம் இன மீட்பை மீட்டெடுத்தால் மட்டுமே ஐயாவுக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்துவதாக அர்த்தம். இல்லையெனில் வழக்கமான ஒரு பித்த நிகழ்ச்சியில் கண்ணை துடைத்துவிட்டு போய்விட்ட தமிழர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. உண்மையான பணிகளை எடுத்து செல்பவர்களாக இருந்தால் நாம் கூடி கூடி வேற்றுமைகளை தீர்த்து கூடி கூடி பேசி நாம் மிக விரைவில் ஏனென்றால் எதிரிகள் நம்மை விட வேகமாக நமக்கு குழி பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதைவிட வேகமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்று கூறி, ஐயா அவர்களுக்கு, ஒரிசா பாலு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதே சால சிறந்தது. அவர் ஒரு கடல் புலியாகவே தமிழனின் வரலாற்றை மீட்டெடுக்க போராடிய ஒரு போராளி என்பதனால் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஒரிசா பாலு ஐயாவுக்கு வீர வணக்கம், ஒரிசா பாலு ஐயாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஒரிசா பாலு ஐயாவுக்கு வீர வணக்கம், ஒரிசா பாலு ஐயாவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம்.